Hi friends, welcome to VividTech. உங்க Android மொபைலில் Wi-Fi வந்து ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிருதா? அதாவது நீங்கள் Wi-Fi கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே வந்து Wi-Fi வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது. திரும்பவும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ திரும்பியும் டிஸ்கனெக்ட் ஆகிறது. இந்த மாதிரி Wi-Fi டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் Android மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை வந்து உங்கள் மொபைலில் ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் ரவுட்டரை தான். நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை ரவுட்டரை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் சரி ஆஃப் பண்ணி சரி ஆன் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ண அப்புறமா வந்து திரும்ப வைஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வைஃபை ரவுட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே இந்த மாதிரி ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை ரவுட்டரை வந்து கவரேஜ் இருக்க இடத்துல தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து ரவுட்டரை வந்து கவரேஜ் கம்மியாக இருந்தாலுமே அந்த வைஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட வைஃபையும் நல்ல இடத்துல கவரேஜில் இருந்தும் நீங்கள் உங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது கவரேஜ் இல்லாத இடத்துல இருந்தாலுமே அந்த வைஃபையோட சிக்னல் ஸ்ட்ரென்த் குறவுனால வந்து இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதையுமே ஒருக்க நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வைஃபை வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் இல்லாட்டி வைஃபை அப்படின்ற செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இந்த இடத்துல உங்கள் வைஃபை நெட்ஒர்க்ஸ் எல்லாமே காட்டும். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற வைஃபை வந்து ஒரு கிளிக் பண்ணி ஃபொகெட் நெட்ஒர்க் வந்து கொடுத்துட்டு திரும்ப பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபொகெட் நெட்ஒர்க் கொடுத்து திரும்ப கனெக்ட் பண்ணுறதன் மூலமாகவே இப்படி ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலையும் சில இஷ்யூஸ் இருக்கனாலையுமே இந்த மாதிரியான டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூஸ் வந்து வரலாம். அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபைட வந்து ஏதாவது டேட்டா லிமிட் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம 100 MB லிமிட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்து வச்சிருப்போமா இருந்துச்சுன்னா 100 MB வந்து நம்ம வைஃபை யூஸ் பண்ணோன்னா ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ அந்த ஆப்ஷனுமே நீங்கள் எனேபிளில் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் பேட்டரி இல்லாட்டி பவர் சேவிங் மோட் அப்படின்ற ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பவர் சேவிங்கில் மோடில் போட்டிருந்தாலுமே வைஃபை வந்து சில நேரம் பவர் ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்றதுனாலையுமே ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ பவர் சேவிங்கில் மோடில் போட்டிருப்பீங்களாச்சுன்னா அதையுமே ஒருத்தருக்கு வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுறதுல சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்படி ஏதாவது அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி நெட்வொர்க் சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்கன்னா அந்த உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாவுமே ரீஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் மொபைல்ட நெட்வொர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ வைஃபை மொபைல் டேட்டா ப்ளூடூத் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த செட்டிங்ஸில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தாலுமே இப்படி ரீசெட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் மொபைலில் வந்து வைஃபை வந்து ஆட்டோவாகவே டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.